என்னடா வீடு ஃபுல்லாக இவ்வளோ லைட்டு போட்டு வச்சிருக்க? ஆமாம், இனிமேல் தான் சன் வரவே போகிறது இல்லைல்ல. ப்ரோ என்ன இது? ஸ்வீட்டு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, கேக்கு, ஏதாவது ப்ரொமோஷன் ஏதாவது கிடச்சிச்சா என்ன? ஆமாம் ப்ரோ, 100% இன்க்ரிமெண்ட். அப்படின்னு நடக்க சான்ஸே இல்லையே. எங்கே? யூடியூப்ல. ஏய் என்னாச்சு? ஏன் வேற? எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் பின்னாடி பேசுகிறாங்க. புரியுது. அப்படி என்ன பேசுகிறாங்க? எனக்கு தான் முன்னாடி பேசினாலே கேட்காதே, பின்னாடி பேசுனா எப்படி கேட்கும்? ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கு. பத்துக்கு 10. ஓய், நேற்று வண்டி விட்டு வந்தோம்ல, என் சாவி எங்கே வச்சுன்னு பார்த்தேன். சரி, அது ஓகே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சுட்கேஸோட லாக் கோட் செட் பண்ணேன், அதை மறந்துட்டேன், அதான் பார்த்துட்டு இருக்கேன். லைஃப்ல எதுக்கும் கவலைப்படாத, தெளிவா இரு. டிப்ரெஷன். என்னடி ஏதாவது புது சன்ஸ்க்ரீனா? கை எவ்வளோ துடைச்சிக்கிட்டே இருக்க? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, சொன்னோன்னு ஞாபகம் வருது. இந்த வாட்டி உன் பர்த்டே வரப்போகுதுல, மறக்காமல் அது வரைக்கும் டே டு டே கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்படின்னா நீ 365 டேஸ் நீ கிஃப்ட் கொடுக்கணுமே. ஏன் அப்படி? ஏன்னா என் பர்த்டே நேத்து. டயர்டு. ஒரு நல்ல டீ போட்டு வரியா? இந்த டீ ஓகேவாடா? டீ போட சொன்னால் டீ செட்டு. ஒரே நாளில் 2 ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டேன், எது ஃபைனலைஸ் பண்ணுறதுனே தெரியலையே. என்னது ஒரே நாளில் 2 ஸ்கிரிப்டா? என் பொண்டாட்டிக்கு நிஜமாவே இன்ஸ்டன்ட் ஐக்யூ தான் போலியே. அடுத்த பொசிஷன் கம்பெனி டேரக்டர் தான் நினைக்கிறேன். ஏய் வந்துட்டியா? இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. எந்த ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணுறதுனே தெரியல. என்னது நான் ஹெல்ப் பண்ணுமா? எந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசுகிற நீ? கர ஏக் தின், இது ரெண்டுத்துல எந்த ஸ்கிரிப்ட்னு சொல்லுடா. எங்கள் அப்பா பேனர் கடை வச்சுருந்தாரு. என்ன மாதிரி இந்த வெட்டுற ஓட்டுற வேலைலாம் உனக்கு வேணாமா, நீயாச்சும் படித்து பெரிய ஆளாக வாமான்னு சொல்லி ஆசைப்பட்டார். அவர் ஆசைப்படியே நீங்கள் நான் பெரிய ஆளாக வந்துட்டேன். சூப்பருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு பெரிய கம்பெனியில் எக்ஸலில் கட் அண்ட் பேஸ்ட் வேலை பார்க்குறேன். அது எப்படிங்க நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கீங்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் எப்படி? என் ஒய்ஃப் தாங்க காரணம். அவள் அவ்வளோ மோட்டிவேஷனல். அவள் பேசுறதை கேட்கும்போது அவள் வாயை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஆமாம், ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்கே, அது என்ன? அது ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் தான். அங்கே பாருங்க. ஓ ஓ ஓ ஓ. ஓய், இந்த வீக்கான கண்டென்ட் ரெடி பண்ணோம், சரியா? நான் போய் சமையல் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரேன். கண்டென்ட்டை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணலாம், ஓகேவா? பண்ணிடலாம். இப்போ நான் என்ன சொன்னேன் சொல்லு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரப்போகிறேன், அதானே?